ஏரணியும் ஆயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாயாராய்ந்து வாட அடியேன் சொல் தமிழ்குதவி நாராயணர் பாதம் நாவினில் நாராயணர் பாதம் நாவினில் நாராயணர் பாதம் நாவினில் நாராயணர் பாதம் என் நாவினில். எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருளாம் ஐயா வைகுண்ட பரம்பொருளின் பொன்னார் திருவடி பணிந்து ஐயாவின் திருவடிகளில் அடியேன் நாவிலே சுமந்து ஐயாவின் அன்பான பிள்ளைகளை மெய் அன்பு சான்றோர்குல கண்மணிகளை உங்கள் அனைவருக்கும் ஐயாவின் திருவடி பணிந்து வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உலகினில் மனுவாய்த் தோன்றி ஒரு 20 நாளுக்கப்பால் தலைமுறை வினைகள் போக்கி சடலத்துள் ஊரலோட்டி மலைச்செந்தூர் அலையினுள்ளே மகரத்துள் இருந்து பெற்று அலைகடற்கரை ஐயா நாராயணரென புவியில் வந்தார் நாராயணரென புவியில் வந்தார். 1008 மாசியில் இந்த அவனி கலியளிக்க ஐயா நாராயண வைகுண்டம் திருச்செந்தூர் வாரிக்குள் இருந்து உதயமாகி சீரான நல்ல தட்சணா பூமியிலே பாரான நல்ல பதி தாமரையூரில் இன்று சுவாமிதோப்பு என்று புகழப்படும் ஐயாவின் அற்புத தெய்வீக திருவிடத்தில் ஐயா அமர்ந்து தவமிருந்து தண்ணீர் மண்ணால் சுகம் கொடுத்து கூனி குறுகி கிடந்த சான்றோர்குல மக்களை உயர்வாக்கி அதனால் கோபம் கண்ட கலிநீச மன்னனின் சோதனைகளை எல்லாம் சாதனையாக்கி மன்னவனை வென்று முடியாட்சி மாற்றி மக்களை துவையல் தவசுக்கு அனுப்பி அம்மைமாரை தன்னோடு ஐக்கியமாக்கி மணவைப்பதியாம் சுவாமிதோப்பு பதி மூலகுண்டப்பதியாம் அம்பலப்பதி முட்டப்பதி அகிலம் தந்த தென் தாமரைகுளம் பதி பூப்பதி வாகைப்பதி இப்படி வகை வகையாய் பதிகளையும் தாங்கல்களையும் தந்து தர்மம் தழைத்தோங்க அதர்மம் கலியளிக்க ஐயா வைகுண்ட பரம்பொருள் நாட்டு மக்களுக்கெல்லாம் உபதேசங்களை எல்லாம் சொன்னார். அப்படி சொன்ன ஐயா இப்போது எங்கே இருக்கிறார்? நமக்காக நம் சான்றோர்குல மக்களுக்காக வைகுண்ட லோகத்தில் தவமாக இருக்கிறாரே. கேட்டவர்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை வாரிக் கொடுக்கும் வள்ளல் நம் ஐயா. அன்பானவர்களே, ஐயா எங்கும் நிறைந்தவர், ஏகமயமானவர், நமக்கு உதவி செய்ய வந்தவர் ஐயா. மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீ நரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளிவாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா. முன்னுள்ள ராமர் உயிர்க்கும் மோகவடி
சிவ சிவ ஹரஹர ஹரஹர. எங்கும் நிறைந்தவர், ஏகமயமானவர், நமக்கு உதவி செய்ய வந்த நாராயண பரம்பொருள். நாம் தாழ்ந்து கிடந்த காலத்திலே கூனை குறுகி கிடந்த நம்மை உயர்வாக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு வந்த பிரான் இன்று நமக்காக ஐயா எத்தனை உபதேசங்களை இந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, மெய் அன்பு சார்ந்தோர்களே, அறிந்தோர் அறிந்திடுங்கோ ஐயா, அறிந்திடுங்கோ ஐயா, ஐயல் ஓடி போகும் முன்னே தெரிந்தோ தெரிந்திடுங்கோ ஐயா, தெரிந்திடுங்கோ எங்கள் ஐயா பணிந்தோ பணிந்திடுங்கோ ஐயா, பணிந்திடுங்கோ எங்கள் ஐயா பாலன் பாதி ஏறும் முன்னே. இந்த உலகை காக்க வந்த பரம்பொருள் நம் ஐயா என்பதை உள்ளத்தில் சுமந்து உயர்வாக நினைத்து வணங்கினால் இந்த கலியுக வாழ்வு நிறைவு பெற்று தர்மயுகம் துவங்குகின்ற காலம் நமக்கும் அதில் பங்கு உண்டு. 2000 உலகம் அழிந்துவிடும், இந்த யுகம் முடிந்துவிடும் என்றெல்லாம் பெரியவர்கள் பலர் கூறியுள்ளதாக சொன்னார்கள். அன்பானவர்களே, நினைத்து பாருங்கள், 2000 தாண்டிவிட்டோம், 2003 கடக்கும் நிலை வந்து விட்டது. உலகம் அழிந்து விட்டதா? கலி முடிந்து விட்டதா? இல்லையே. ஆனால் நம் ஐயா என்ன சொன்னார்? இந்த கட்டான கலியை முடித்து தர்மயுகத்தை படைக்க நான் வருவேன் என்றார். வைகுண்ட லோகத்திலே ஐயா 32 அரங்களாலான அரசிம்மாசனத்திலே அமர்ந்திருந்து நமக்காக, நம் சான்றோர்குல மக்களுக்காக ஐயா இப்பொழுது தவமாக அல்லவா இருக்கிறார். அவருடைய சிந்தனை அத்தனையும் நம்மை நினைத்துத்தானே நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஐயா சொன்னாரே, ஆடையும் பொன்னும் காசும் அன்னமும் மாலும் உந்தன் நீடியே உதவியாலே நினக்கவர் இது நாள் மட்டும் வாடியே முகம் கோணாமல் மனத்தையவதினால் ஈந்து தேடியே மக்கள் தன்னை சிந்தையில் நினைக்குதென்றார். இந்த கலியுகத்திலே மனுவாக இருந்து ஆட்சி செய்த ஐயாவுக்கு இதையெல்லாம் சிறப்பு செய்த சான்றோர்குல மக்களையே எப்பொழுதும் சிந்தை நினைக்குதென்று ஐயா சொன்னாரே. ஐயரே இது நாள் மட்டும் அவர் எனக்கு அளித்த செல்வம் வையமேதறியாதெந்தன் வாயினால் உரைக்க போமோ மெய்யெல்லாம் அவர்கள் பேரில் மேனியும் உருகுதையா செய்யனே அவர்கள் எந்தன் திருப்பதம் வணங்கச் செய்வாய் திருப்பதம் வணங்கச் செய்வாய் என்று நமக்காக வேண்டுதலோடு தவமாக இருக்கும் நம் ஐயா மறுபடியும் இந்த பூவுலக கலியை முடிக்க வருகிறார். இன்றைய உலகில் பல பத்திரிகைகளும் ஐயா வைகுண்டர் சொன்னது நடக்கிறது, ஐயா வைகுண்டர் அகில திரட்டில் அருளூர் ஆகமங்களில் எழுதி வைத்ததுதான் இந்த உலகத்திலே நடக்கிறது என்று சுட்டிக்காட்டி எழுதுகிறார்கள்.
காரணம், இந்த கலியுகத்தின் ஒரே தெய்வம் நம் ஐயா வைகுண்ட பரம்பொருள். அன்பான ஐயாவின் பிள்ளைகளே, ஐயா சொன்ன வாக்கு அது பொய்யாத வாக்கு. அவர் அகில திரட்டின் மூலமாகவும் அருநூல் மூலமாகவும் சொன்னவைகள்தான் இந்த உலகத்தில் இப்பொழுது நடக்கிறது. ஐயா இந்த கலியை முடிக்க வரும்போது இன்ன இன்ன அற்புதங்கள் நடக்கும், இன்ன இன்ன காரியங்கள் நடக்கும் என்று ஐயா சொன்னார். அதுதான் நடக்கிறது. குறிப்பாக அகில திரட்டிலே ஐயா சொல்லி வருகிறாரே, தெச்சேனா பூமியிலே தேசபர சோதனைக்கு நிச்சயமாய் நான் வருகும் நிசத்துக்கு அடையாளம். சொல்லுகிறேன் கேளுங்கப்பா சுத்தமுள்ள சான்றோர்களே. கலியுகம் முடியும் காலம் இதுதான் நடக்கும். இது ஐயா சொன்னது. தட்சணா பூமியிலே தேசபர சோதனைக்கு நிச்சயமாய் நான் வருகும் நிசத்துக்கு அடையாளம். சான்றோர் குல மக்களை பார்த்தல்லவா சொல்லுகிறார். என் அன்பான மக்களே, பூமியிலே ஒரு தீக்கு பொருந்தி மிக வாழும் அப்பா. சுவாமி வேதம் தான் மறந்து சூழல் வேதம் உண்டாகும். சாதி வரம்பு தப்பி சரி நிலைகள் மாறும் அப்பா. பாரிகளுக்கு மூப்பதுதான் இந்த பானீரில் உண்டாகும். கலி அழிப்பதற்கு நான் வருவேன். வைகுண்ட லோகத்தில் தவமாக இருக்கிற ஐயா இதோ வருகிறார். என் அன்பான ஐயாவின் பிள்ளைகளே, சிந்தித்து பாருங்கள். இந்த கலியுகத்தில் ஒப்பற்ற உயர்வான தெய்வம் நம் ஐயா இதோ வருகிறார். நம்மை காப்பதற்காக வருகிறார். கலி அழித்து தர்மயுகத்தை பிறக்க வைக்க ஐயா வருகிறார். வருவாரா? எப்படி அவர் வருவதை அறிந்து கொள்ள முடியும் என்று எல்லோரும் சிந்திக்கிறோமே. ஐயா சொன்னார், நான் வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் இன்ன இன்ன நடக்கும். அவர் சொன்னதுதான் இன்று நடக்கிறது. அப்படி என்றால் ஐயா வருகிறார் என்பதற்கு முன் உதாரணமே இங்கே நடக்கின்ற இந்த செய்திகள் தான். பூலோகத்தில் நடக்கும் செய்திகளை ஐயா அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறார். சுவாமி வேதம் மறந்து சுழல் வேதம் உண்டாகும். ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் என 4 வேதங்களும் உண்டு. இன்றைய நிலை என்ன? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வேதத்தை உருவாக்குகிறான். இவன் இது பெரிது என்கிறான், அவன் அது பெரிது என்கிறான். எது பெரிது என்று தெரியாமலே திணறித் திரிகிறார்கள் மனுக்கள். இன்று நடப்பதும் அதுதானே. நீ பெரிது, நான் பெரிது, நிச்சயங்கள் பார்ப்போம் என்று வான் பெரிதன் அறியாமல் மாழ்வார் வீண் வேதம் உள்ளோ. நடப்பதையும் சொல்லி நம் ஐயாவின் பிள்ளைகள் வழிதப்பி போய்விடக் கூடாது என்று உபாயமும் சொல்லி வருகிறார் நம் ஐயா. அதையும் மீறி போனால் தர்மயுகத்தில் நமக்கு இடமில்லை. தர்மயுகம் வாழ்வு வேண்டும் என்று சொன்னால் ஐயாவின் வாக்கை அமிர்தமாக அருந்த வேண்டும். ஐயா சொல்லுகிறார், வம்பில் இரவாதே ஐயா இரவாதே, வாழ்விழந்து போகாதே. அப்பம் இந்த வாழ்வு அப்பா, வாழ்வு அப்பா, அநியாயம் விட்டு விடு.
இந்த உலகமும் உலக வாழ்வும் நிலையில்லாததுதானே. அதை எண்ணாமல் நமக்கெல்லாம் மேலானவர் நம் ஐயா என்ற சிந்தனை கூட இல்லாமல் வாழ்வது சரியாகுமா? அதுதான் முறையாகுமா? சிந்தித்து பாருங்கள். இன்னும் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இப்படித்தானடா இருக்கும், நான் நினைத்ததுதானே என்று ஐயா சொல்லியிருக்கிறார். அதையும் மீறி நாம் இன்னொன்று உண்டு என்று போகலாமா? சாதி வரம்பு தப்பி வரம்பு தப்பி சரி நிலைகள் மாறுமப்பா. பாரிகளுக்கு 30 தான், ஆமா 30 தான் இந்த பார்மீரில் உண்டாகும். நீச குலங்களெல்லாம், ஐயா குலங்களெல்லாம் மேலு நடன பூமியிலே. தூசி இடத்தண்டா, ஆமா இடத்தண்டா ஐயா தொடர்ந்து பிடிப்பார்கள். இந்த கலியுகத்தில் இப்படி நடக்கும். சாதி வரம்பு தப்பி சரிநிலைகள் மாறும் அப்பா. இட்டார் வெறியோர் இடாதார் இழி உலத்தோர் இப்படியும் சொன்னார்கள். ஆண் பெண் என்று 2 சாதிகள் என்றும் சொன்னார்கள். பெரியவர்கள் கூறுகையிலே இதையெல்லாம் ஒப்பிட்டு சொன்னார்கள். நம் ஐயா சாதி ஒரு நிரப்பாக இந்த மக்களை ஒரு குடைக்குள் ஆழ்வதற்காக அவனிக்கு வந்தார். ஆனால் கலிமுத்திய காலத்தில் என்ன நடக்கிறது? இவர்கள் இதைத்தான் செய்தார்கள், செய்வார்கள், செய்ய வேண்டும் என்ற விதி மாறி பிறப்புக்கு ஒவ்வாத காரியங்களை எல்லாம் செய்வார்கள். பணம் கிடைத்தால் போதும், என்ன வேண்டும் வந்தாலும் செய்யலாம் என்ற எண்ணம் மனதிலே வரும். அதுதானே இந்த உலகத்தில் நடக்கிறது. பூமியிலே மேலோங்கி நிற்கிற எண்ணம் பணம் திரட்டுவது ஒன்றுதான். இவன் பெரியவன், அவனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அற்றுப் போய்விடுகிறதே. இன்ன சாதிகள் இன்னவை செய்து கொண்டிருந்த நிலையும் மாறிவிட்டதே. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் இல்ல? ஐயா நமக்கு இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரு, அந்த எண்ணத்தை மாற்றி விட்டோமோ? ஐயா சொன்னாரே, பாரிகளுக்கு 30 தான் இந்த பார்மீரில் உண்டாகும். கலி முடியும் காலம் இது. ஐயா சொன்னது, பாரிகளுக்கு மூப்பு பெருகும். கணவன் மனைவி 2 பேரிலும் இன்றைக்கு அந்த ஒற்றுமையான உணர்வு இருக்கிறதா? முறைமை தவறி மனைவி சொல்லே மந்திரம், மற்றதெல்லாம் தந்திரம் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு வந்துருச்சு. பாத்தீங்களா? ஒரு சினிமா பாட்டு கூட வந்துருச்சு, மனைவி சொல்லே மந்திரம் தான், மற்றதெல்லாம் தந்திரம் தான். திருமணத்துக்கு முன்னால அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப அற்புதமா பணிவிடை செய்யற குழந்தை கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் அதே தாய் தகப்பனுக்குரிய பணிவிடைய கரெக்டா செய்யறானா? அம்மா அப்பான்னா மறுப்பு பேசாத இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பிறகு நடப்பதையெல்லாம் இப்ப நம்ம கண்கூட பாக்குறோமே. மனைவி சொல்றா, என்ன உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து முறைக்கிறா, வம்புக்கு வர்றா, என் கழுத்தை உத்து உத்து பாக்குறா, என்ன போட்டிருக்க நகை சரியா இருக்கா என்ன என்ன உங்க அம்மாவுக்கு சந்தேகமா? இங்க பாருங்க இது சரியில்லை, அப்புறம் நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். இது மனைவி சொல்றா. மனைவி போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு அவன் நினைக்கிறான். அம்மா கிட்ட போய் சொல்றான், இங்க பாரு கவனமாயிரு, என் பொஞ்சாதி போடுறது சாப்பிட்டுட்டு கம்முன்னு இரு, வேற ஏதாவது வம்பு தும்புக்கு போனன்னு வை, உன் புருஷனை கூட்டிட்டு தனியா போயிடுங்கிறான். இதற்கா குழந்தையை பெற்றது? வயதான காலத்தில் தாங்க வேண்டும் என்பதற்காக அல்லவா இந்த பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம். ஆனால் கலியுகத்தில் என்ன நடக்கிறது?
சேவல் கோழி எல்லோ கூவும் என்று சொல்லுவார்கள், பெட்டைதானும் கூவ கண்டேன் சிவனே ஐயா. ஐயா பெட்டைதானும் கூவ கண்டேன் சிவனே ஐயா. சேவல் கோழி எல்லோ கூவும் என்று சொல்லுவார்கள், சேவல் கோழி எல்லோ கூவும் என்று சொல்லுவார்கள், பெட்டைதானும் கூவ கண்டேன் சிவனே ஐயா. ஐயா பெட்டைதானும் கூவ கண்டேன் சிவனே ஐயா. பெட்டை கோழி கூவுமா? இது நமக்கு ஒரு கேள்விக்குறியான வசனம். ஆனா கலியுகத்தில் நடக்கிறதா? நடக்கிறதே. சாத்தாங்குளம் பக்கத்துல சங்கரங்குடியிருப்பு என்று அற்புதமான ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே ஐயாவுடைய சன்னிதானத்திலே நிகழ்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப அங்க ஒரு ஐயா சொல்லுகிறார், ஐயா எங்க ஊர்ல ஒரு பெட்டை கோழி தினமும் முட்டை போடுது, ஆனா காலையில எந்திரிச்சிட்டோம்னு பார்த்தா அந்த கோழி சிறகு தட்டி கூவுது ஐயாங்கிற. என்ன ஆச்சரியம் பாருங்கள். இது ஐயாவுடைய வாக்கு அப்படியே பலித்திருக்கிறது. நான் சொன்னேன் அவர்களிடம், ஐயா இதை கொன்னுப்படாதீங்க ஐயா, அப்படியே வாழ வைங்க. இந்த வார்த்தை உண்மை என்பதை உலகுக்கு எடுத்து காட்ட வேண்டிய ஒரு தருணம் இது. அனைவரும் கேட்கிறார்கள், வைகுண்ட சாமி சொன்னது நடக்குதா, வைகுண்ட சாமி சொன்னது நடக்குதாமே அப்படி என்று பத்திரிகைகள் எல்லாம் எழுதக்கூடிய நிலை இன்னைக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. எங்கெங்கோ தெரிந்தவர்கள் எல்லாம் ஐயா ஐயா என்று, ஐயா உண்டு என்று, ஐயா சரணம் வைகுண்டா சரணம் என்று ஐயாவுடைய திருவடிகளில் பணிகின்ற காலம் இது. இது ஐயா சொன்னதல்லவா? 171 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டில் என்ன நிலைமை இருந்தது யோசிச்சு பாருங்கள். பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். வெளியில் வந்தால் குற்றம், இருந்தால் குற்றம், எந்திரிச்சா குற்றம், வாய் பேச விடமாட்டா, இவ்வளவு அடிமைத்தனம் வைத்திருந்தார். ஏன் நம் சான்றோர்கள கண்மொழிகளை கூட எவ்வளவு கொடுமைப்படுத்தினார். ஐயா சொல்லுவார்களே, பூமக்கள் நீதமுடன் போட்டதோள் சேலை தன்னை போடாதே என்றடித்தான் சிவனே ஐயா. என் மக்கள் சான்றோர்கள் இடுப்பில் எடுத்த கூடம் ஏண்டி இறக்கத்தானே சிவனே ஐயா. கொடுமை கொடுமை பெண் கொடுமை, அதிலும் வன்கொடுமையாக நடந்தது இந்த நாட்டில் இருந்ததே. பெண் பாவம் பொல்லாதது என்பார்களே, ஆணாதிக்கம் இருந்த சமயம் பாலிய விவாகம் வைத்து பெண்ணை நசுக்கிய காலம் அது அன்று இருந்தது. ஆனால் ஐயா அன்னைக்கு சொல்லுகிறார், ஏனடா நீதான் மீசையை முறுக்குகிறாயா, உன்னால் தான் இந்த நாடு ஆளப்படுமா, நீதான் அனைத்துக்கும் உயர்ந்தவனா, என் கண்ணிலே தெரிகிறதடா, இந்த களி முடியும் காலத்தில் பெட்டை கோழியும் சிறகு தட்டி கூவுமடா என்று ஐயா சொன்னாரே, அது இன்று நடக்கிறது பார்த்தீர்களா? எப்படி பார்க்கிறது? பெட்டை கோழி சிறகு தட்டி கூவவும் தான் கண்டேனப்பா. பாரிகளுக்கு 30 தான் இந்த பார் மீதில் உண்டாகும். பெண் இந்த உலகத்திலே உயர்ந்த நிலைக்கு வருவாள். எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் மேன்மை பெறுவாள். பெண் மூப்பு பெருகும், பெண் ஆட்சி நடக்கும். அதைத்தானே ஐயா சொல்லி வருகிறார். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலை கவிழ்ந்தார். மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தேன். வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோம்.
அவர் பாடுவதற்கெல்லாம் மூலம் கொடுத்தது யார்? நம் ஐயாதானே. பெண்கள் தான் கலியில் அனைத்திலும் இடம் பெறுவார்கள். இது ஐயா சொன்னார். இன்று பெண்கள் இல்லாத இடம் எது? எல்லாம் அவர்கள் கையிலே. முன்பெல்லாம் பஞ்சாயத்துன்னு சொன்னா அங்க ஐயாவர்களுடைய தலையீடு தான் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன இருக்குது? உள்ளாட்சி தேர்தலை பாருங்க, அம்மாமார் தான் நிறைய இருக்கிறாங்க. உள்ளாட்சின்னா அம்மா, பேரூராட்சின்னா அம்மா கையில, நகராட்சின்னா அம்மா கையில, எம்எல்ஏன்னா அம்மா, எம்பின்னா அம்மா. ஆள்றது யாரு? அதுவும் பெண்ணா கொடுத்துட்டார்ல ஐயா. இது ஐயா சொன்ன வாக்கு. காவல்துறையை பாருங்க, இன்னைக்கு பெண்கள் தான். ஏன் எல்லையிலே நின்று காவல் புரியக்கூடிய அந்த இடத்தை பாருங்கள். ராணுவத்தில் அங்கே அம்மைமார்களுடைய ஆட்சிதான். இசைத்துறையை பார்த்தால் அங்கே அம்மைமார்கள். வானவெளியிலே ஆராய்ச்சி செய்து இந்த உலகமெல்லாம் பெண் உயர்வுக்கு வர முடியும் என்பதை காட்டி இன்று ஐயா இடத்தில் இருக்கின்ற அந்த பெண்ணை பாருங்கள். அதுவும் உயர்வுதான். அனைத்தும் பெண்களுடைய கையிலே. வீட்டுக்குள்ள மட்டும் என்ன இருக்குது? இதுதானே நடக்குது. முன்னால நம்ம ஐயாமார்க பெரிய வீசையை வச்சு முறுக்கி வச்சுட்டு போவாங்களா? அந்த மீசை மேல ஒரு எலுமிச்சங்கனி வைப்பதாக சொல்லுவார்கள். மீசையை கட்டி வண்டியை இழுத்ததாக சொல்லுவார்கள். ஆனா இன்று பெரிய மீசையை பார்க்க முடியுதா? மீசையை முறுக்கிக்கிட்டு அடியே அப்படின்னு குரல் கொடுத்தா அந்த அம்மா அங்கிருந்து என்ன அப்படின்னு அழுத்துது. முறுக்குன மீசை தானா கவுந்துடுது. அவர் எவ்வளவு தான் முறுக்குனாலும் அது மேல வர மாட்டேங்குது. ஏன்னா அம்மாவை பார்த்த உடனே மீசை கூட பணிஞ்சு போயிருது. அதனாலதான் என்னவோ இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் யாரும் மீசையை பெருசா வைக்கிறதே பார்க்க முடியல. வீர தமிழருடைய வீசை பெரிதாக இருக்குமா? இன்றைக்கு அதை பார்க்க முடியல. எந்த நிலைமையில இருக்கிறோம் பாருங்க. ஆண் பிள்ளை மீசையது பெண்ணுக்கு ஆகி வரும். முன்னாலே பெண் ரூபம் முக்கோணமாய் ரம்பிரைக்கும். மெய்மறிய வெண்ணார்கள் மனுநீதம் காணாது. மனுவதிலே கற்பிழகா மாதர்கள் பெய்யிழப்பார். தனுவாய் புருஷருட தன் வாக்கு கேளார்கள். ஆண் பிள்ளை மீசை பெண்ணுக்கு ஆகி வரும். ஐயா சொன்னது இன்னைக்கு உலகத்துல நாம நேரடியாவே பார்க்கலாமே. எத்தனையோ சகோதரிகள் எல்லாம் இப்போ அவங்களுடைய முகத்தை உற்று நோக்கி பார்த்தால் நிறைய விஷயம் இப்படித்தான் தெரியுது. என்னடா இவருக்கு வேலை இதான நீங்க நினைச்சிடக்கூடாது. ஐயா சொன்ன வாக்கு. எத்தனை பெண் குழந்தைகளுக்கு இப்போ மீசை முளைத்திருக்கிறது. என்ன ஆம்பளைங்களுக்கு எல்லாம் மீசையை காணா மாறி முளைச்சுக்கிட்டு இருக்குது. இது ஐயா கொடுத்த வாக்கு. கணவன் மொழியே களவு மொழி பேசாத துணைவி நிலைமை சொல்லுவேன் அம்மானை. கக்கரவு போல கற்பு மனக்கரவு தொக்கரவு ஞான திறவு கோலம்மானை. அன்பாக பெற்ற அன்னை பிதாவருக்கும் முன்பான சோதி முறை போல் உறவாடி போற்றியே நித்தம் பூசித்தனுதினமும் சாட்சியே சொல்லை தவறாமலே மொழிவார். அரசன் துயிலே